Hello friends, welcome back to Mailthogai Studio. இன்னைக்கு நம்ம 10th stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதோட நேம் வந்து Pani Stitch or water filling stitch. இது வந்து இந்த ஷேப்ல தான் போடணும். பட் ஸ்ட்ரெயிட் லைன்ல போட தேவையில்லை. இது உங்களுக்கு வந்து இந்த ஷேப்புக்காக நான் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு லைன் போட்டுருக்கேன். இந்த ஸ்டிட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நெக் லைன் சுற்றி ஏதாவது ஒரு டிசைன் போட்டுட்டு கேப் இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிட்ச் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரவுண்டுக்குள்ளே போட்டிருக்கே இது மாதிரி தான் நம்ம ஈவனாக போடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம போடக்கூடாது. ஆனால் ஷேப் வந்து இதுதான், இந்த மாதிரி ஷேப் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் உங்களுக்கு. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு ரவுண்ட் வந்து செயின் ஸ்டிச் வச்சு போட்டிருக்கேன். இதுக்குள்ளே இந்த பானி ஸ்டிச் வச்சு உள்ளே ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்படி செயின் ஸ்டிச் வச்சே தான் அந்த ஷேப் போடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சிருச்சா? இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டுட்டு திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ட்ரா பண்ணிட்டு போடக்கூடாது. ட்ரா பண்ணிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக வராது. ஃப்ரீ ஹேண்டில் தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததும் அதே மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. இது நீங்கள் இந்த டைரக்ஷனில் தான் போடணுங்கிறது இல்லை, எப்படி வேணாலும் போடலாம். பட் நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் இந்த ஒரு ஷேப் மட்டும் கிடைக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஷேப் கிடச்சிருச்சு, இங்கே இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே வரும். இப்போ இந்த இடத்துல இப்படி ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களால் இந்த இடத்துல கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
அப்படியே எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதான் பானி ஸ்டிச்சு. இது வந்து நம்ம நெக்லைன் சுற்றி எங்கே கேப் இருக்கோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிச் போடுவோம். இது கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிராண்ட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.